நிறைய பேர் V3ல நான் ரேபிட்டோ எப்படி ஓட்டுறீங்கன்னு கேட்டிங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேபிட்டோவில் வந்து V3 அலோடே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. V3 வந்து அலோடே கிடையாது. எந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கும் அலோடு இல்லை. அதில் மெயினாக V3 அலோடே இல்லை. NS கூட அலோ பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக்கா? இல்லை அதெல்லாம் என்ன பைக்னே தெரில. சாரி NS லவர்ஸ். நேக்கடு பைக் எல்லாமே அலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பைக்கெலாம் V3 மாதிரி இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா பின்னால் உட்கார பேசஞ்சருக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அலோ பண்ண மாட்டாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டோவில் V3 அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு பின்னாடி சீட்டு வந்து ஹைட்டாக இருக்கனால பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அது அலோ இல்லை. நான் எப்படி ஓட்டினேன்னா எங்கள் அப்பாவோட எக்ஸல் இருக்கும். எக்ஸலோட RC போட்டு நான் வந்து V3 திருப்பி ஓட்டினேன். அப்போ தான் அலோ பண்ணாங்க. ஆனால் பேசஞ்சர்ஸ்லாம் கேட்க தான் செஞ்சாங்க. V3 தானே ப்ரோ போட்டிருக்கு, நீங்கள் இதில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது கேர்ள்ஸ்லாம் அவ்வளோவா கேட்கல, பாய்ஸில் அப்படி கேட்டாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அது. ஏன்னா கேர்ள்ஸ் வச்சு ஓட்டும் போது மாதிரியாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக அவங்கள வச்சு ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். பாய்ஸ்னால் கூட ப்ரோ கொஞ்சம் சொல்கிற பிடிச்சிக்கோங்க அப்படி இப்படி நம்ம சொல்லலாம். அவங்களெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அது தப்பாயிடும். ஸோ அதனால் விட்டாச்சு.